நாட்களாகவே பெரும் அதிர்வலையை ஏற்படுத்தியதுதான் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் விதித்த வரி விதிகள். சரி, இப்போ இந்த விதிகள் எங்களுக்கு எதுக்குன்னு ஒரு கூட்டம் கேட்குதுங்க. கூட்டம்னு சொன்னதோ மனித கூட்டம்னு நீங்க நினைக்கலாம். ஆனா அது ஒரு பெண்குயின்கள் கூட்டம். ஆள் இல்லாத தீவிற்கு ட்ரம்ப் விதித்த வரிகள் தற்போது பெரும் பேசு பொருளாகியுள்ளது. அமெரிக்க பொருட்கள் மீதான நியாயமற்ற வர்த்தக தடைகளுக்கு பதிலடி கொடுக்கும் விதமாக அதிபர் ட்ரம்ப் கடந்த புதன்கிழமை ஒரு விரிவான இறக்குமதி வரி திட்டத்தை அறிமுகப்படுத்தினார். இந்த வரி திட்டம் ஆஸ்திரேலியாவுக்கும் அடங்கும். ஆஸ்திரேலியாவின் தென்மேற்கே 4000 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ள ஹர்ட் மற்றும் மெக்டொனால்ட் தீவுகள். இந்த தீவுகளை அடைய வேண்டும் என்றால் 7 நாட்கள் படகு பயணம் மூலம் மட்டுமே அணுகக்கூடியவை. கிட்டத்தட்ட கடந்த ஒரு தசாப்தத்தில் மனிதர்களால் இங்கு வந்து பார்வையிடவே முடியவில்லை. ஆஸ்திரேலியாவின் கட்டுப்பாட்டில் ஹர்ட் மற்றும் மெக்டொனால்ட் தீவுகள் இருக்கின்றன. இந்த தீவில் மனிதர்களே கிடையாது. அங்கொன்றும் இங்கொன்றுமாய் ஆய்வாளர்கள் மற்றும் சிலர் இருப்பார்கள். சுற்றுலா பயணிகள் கூட இந்த தீவுக்கு வருவது கிடையாது. ஆனால் இந்த தீவில் உற்பத்தியாகி அமெரிக்காவில் விற்கப்படும் பொருட்களுக்கு 10% வரி விதிக்கப்படும் என்று ட்ரம்ப் அறிவித்திருக்கிறார். இதையெல்லாம் பார்த்த அங்குள்ள பெண்குயின்களும் சீல்களும் ஒரு நியாயம் வேண்டாமா ப்ரோ அப்படிங்கிற விதமான மீம்ஸ்கள் வந்து கொண்டே இருக்கிறது. ஏனெனில் இந்த தீவில் எந்த தொழிற்சாலையும் இல்லை, எந்த பொருளும் உற்பத்தி செய்யப்படுவதில்லை. அப்படி இருக்கும்போது ஏன் 10% வரி அறிவிக்கப்பட்டிருக்கிறது என பலரும் கேள்வி எழுப்பி வருகின்றனர். ஆனால் அமெரிக்கா தரப்பில் அமெரிக்க பொருட்களுக்கு அந்த தீவு 10% வரியை அறிவித்திருக்கிறது. எனவேதான் நாங்களும் பதிலுக்கு வரியை அறிவித்திருக்கிறோம் என்று அரிய விளக்கம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த தீவு கடந்த 1953ஆம் ஆண்டிலிருந்தே ஆஸ்திரேலியாவின் கட்டுப்பாட்டில் இருக்கிறது. இங்கு கடுமையான பனிப்பொழிவு அதிகம் என்பதால் மனிதர்களால் வசிக்கவே முடியாத சூழ்நிலை உருவாகியுள்ளது. ஆஸ்திரேலிய பிரதமர் ஆண்டனி அல்பானிஸ் இந்த வரி விதிப்புகள் எதிர்பார்த்தவை அல்ல, ஆனால் அவை முற்றிலும் தேவையற்றவை என்று மிகவும் காட்டமாக பதிலடி கொடுத்துள்ளார். மேலும் கூறிய அவர், அமெரிக்காவின் வரி விதிப்புகளுக்கு எந்த அடிப்படையும் இல்லை, அவை எங்கள் இரு நாடுகளின் கூட்டாண்மையின் அடிப்படைக்கு எதிரானவை என்றும் இது ஒரு நண்பனின் செயல் அல்ல என்றும் மிகவும் காட்டமாக பதில் கொடுத்திருக்கிறார். தற்போது இந்த வரி விதிப்பை கிண்டல் செய்து வரும் நெட்டிசன்கள், ட்ரம்ப் வரி விதிப்பிலிருந்து மக்கள் மட்டுமல்ல விலங்குகளும் தப்பிக்கவே முடியாது என்றும், ட்ரம்ப் வரி விதித்துள்ளதால் அதிர்ச்சி அடைந்த பெண்குயின்கள் தற்போது தீவின் பொருளாதாரத்தை மேம்படுத்த கடுமையாக உழைக்க வேண்டும் என்றும் கிண்டல் செய்து வருகின்றனர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.